அதே மாதிரி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது இந்த முழு விழிப்புணர்வுங்கிறது நம்ம தியானம் பண்ணும்போது நமக்குள்ள வருது. அதாவது தியானம் பண்ணும்போது நமக்கு இந்த முழு விழிப்புணர்வு வருது. ஆனா இந்த முழு விழிப்புணர்வு தியானம் அல்ல. அதாவது இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்றேன். இந்த தியானம் நமக்கு இந்த முழு விழிப்புணர்வை கொண்டு வருகிறது. ஆனா இந்த முழு விழிப்புணர்வு தியானம் அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நாம முழு விழிப்புணர்வு, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம பண்ணும்போது நமது மனம் அலர்ட்டா இருக்கு. நம்ம மைண்ட் அலர்ட்டா இருக்கு. நான் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கு, கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்றோம், எது பண்றோம், எப்படி பண்றோம், இது அப்படிங்கிறத முழுமையாக அதுக்குள்ள நனைஞ்சிருக்கு. அதுக்குள்ள எதையேதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன பண்றோம், ஏது பண்றோங்கிறதுல மட்டும் நம்ம மனது கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றது. ஆனா மெடிடேஷன்ங்கிறது என்ன, நம்ம மனசை காலி பண்றோம், மனசோட டப்பாவை காலி பண்ணிடுறோம். அல்ல ஒரு எண்ணமுமே இல்லாம அதை நீட்டா கம்ப்ளீட்டா காலியாக வைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷன் தான் நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லலாம்.